ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட்டு போனோம். எங்களுக்கு வந்து சிவப்பு பையனா ரொம்ப பிடிக்கும். அதனால் சிவப்பு பையன் வாங்கணும்னு போனோம். கடைசியில் கிடைக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க இல்லையா, செயற்கை முறையில் செஞ்சது. இதுவும் சிவப்பு கொய்யா தான், ஆனால் இது செயற்கை முறையில் செஞ்ச சிவப்பு கொய்யா. இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கொய்யா. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கற்பூரவள்ளி பழம் வாங்கினேன். இது 1 கிலோ 100 ரூபா. இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா. இந்த வெள்ளை கொய்யா வந்து கிலோ 40 ரூபா. தக்காளி வந்து 2 கிலோ பார்த்திங்கன்னா 50 ரூபா. அப்படி 1 கிலோ 25 ரூபானாங்க. 2 கிலோ மாதுளப்பழம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா, கிலோ 100 ரூபா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் கேட்ட வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்கிற சிவப்பு கொய்யா. பஸ்ஸில் வர்றப்போ அந்த கிருஷ்ணகோயில் ஸ்டாப்பில் தான் விற்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து பஸ் அவ்வளோ நிற்காது. அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லேசாக பஸ் நின்னது, ஒரு செகண்டில் வந்து டக்குன்னு வாங்கிட்டேன். இது வந்து சிவப்பு கொய்யா. உங்களுக்கு இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள். பழமாக கூட இல்லை, பழமாக இருந்தால் கூட தெரியும். பூரா காயாக இருக்குது. இது உள்ளே கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணி காட்டினா உங்களுக்கு வந்து சிவப்பு கொய்யா. இதுதான் வந்து நாட்டு சிவப்பு கொய்யா. இது வந்து என்னது ஹைப்ரிட்டாம், அதாவது செயற்கை முறையில் செஞ்ச சிவப்பு கொய்யா. இது வந்து டேஸ்ட் அவ்வளோவா இருக்காது. இந்த கொய்யாவில் இருக்கிற டேஸ்ட்டு சத்து எதுவுமே இந்த கொய்யாவில் இருக்காது. இது கிடைக்காதுன்னு நினச்சி இது வாங்கணும். ஆனால் பரவாயில்ல, எங்களுக்கு இதே கிடச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு இதில் ஒரு 50 ரூபாய்க்கும் இது ஒரு 100 ரூபாய்க்கும் வாங்கியிருக்கிறோம். இது வந்து வெள்ளை கொய்யா, வெள்ளை சீனி கொய்யா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நீ கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தான் வாங்கணும்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு போனோம், வாங்கிட்டு வந்தாச்சு. இவ்வளோ தான் வாங்கியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ வந்து 50 ரூபான்னு சொல்லிட்டு பலாப்பழம் வாங்கினோம். அது கொஞ்சம் பசியாக இருக்குன்னு சொல்லிட்டு பசிலே சாப்பிட்டோம். இவ்வளோ தான் நாங்கள் வாங்கின பழங்கள். உங்கள் ஊரில் வந்து இந்த பழங்கள்லாம் என்ன ரேட்டு, தக்காளி என்ன ரேட்டு அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.